சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஆக்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொன்ன மாரி கதைகள் வந்தா அது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. எந்த மாரி கதைகள் உங்கள அப்ரோச் பண்ணும்? எந்த மாரி கதைகள் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? ஒரு படம் பண்ணிட்டா அதுக்கு அடுத்த ஒரு படத்துக்கு நீங்க வெயிட் பண்றப்போ உங்களுடைய அந்த தயார்படுத்திக் கொள்ளுதல் வந்து எப்படி இருக்கும்? ஹவ் டு யூ பிரிப்பேர் யுவர்செல்ஃப் ஃபார் அனதர் ஸ்டோரி? கதை கேட்குறதுக்கு இல்லை கதை சொல்ல வரவங்களுக்கு நான் எந்த ஃபில்டர்ஸும்லாம் கிடையாது. இந்த மாதிரி கதை இருந்தால் வாங்க, இந்த மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த ரிப்பெட்டிட்டிவாக பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ஆக்ஷன் படம் பண்ணுறோம், அந்த படம் நல்லா போகுது, குட். நம்ம அடுத்தது பண்ணுறதுக்கு நம்ம தைரியம் கிடைக்கும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ப்ரொடியூசர்ஸும் வருவாங்க, சரி இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு. சப்போஸ் அது ஓகேயாக தான் பண்ணுது, இல்லை சுமாராக பண்ணுது அப்படின்னா நம்ம அதை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஒரு வாட்டி அடிபடும், 2வது வாட்டி 3வது வாட்டி வரும்போது அது அது செட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரியான ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ இது ஒர்க் அவுட் ஆகலைன்னா கம்ப்ளீட்டாக மாறிடுறதும், இல்லை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதே ஜோனில் போகிறதும் இருக்கக்கூடாது. அந்த ஃபிக்ஸேஷன் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.